ஹாய் எல்லாத்துக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சேன்னா ஸ்வீட் கேசரி செஞ்சேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வடை சட்டி காஞ்சினுமே நெய் ஊற்றிட்டு ரவை 1/4 கிலோ ரவை தான் எடுத்திருக்கேன். அது போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துனுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதே வடை சட்டியில் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை வறுத்துட்டு அப்புறம் ஆக்சுவலாக 1/4 கிலோ ரவை தான். 1/4 கிலோ ரவையை நம்ம கிளாஸில் போட்டோன்னா 1 கிளாஸ் தான் வரும். இது கொஞ்சம் பெரிய கிளாஸ்னால கரெக்டாக 1 கிளாஸ் தான் வந்துச்சு. அதுக்கு மெஷர்மெண்ட் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக தான் நான் கேசரி பவுட்ரு போட்டேன், எனக்கு போதும்னு. அதுக்கப்புறம் ஏலக்காய் தட்டி போட்டுட்டு எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அது கொதிச்சுன்னுமே ரவையை 1/4 கிலோ ரவை எடுத்துருக்கோம்ல, அதை எடுத்து போட்டு நல்லா கிண்டணும். ஆக்சுவலாக நம்ம அடுப்பை ஸ்லோவில் தான் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு தான் நல்லா கிண்டணும். கிண்டினுமே நல்லா வத்தினுமே நம்ம 1/4 கிலோ ரவை எடுத்துக்கனால அதுக்கேற்ற மாதிரி 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடணும். நான் பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். எல்லோரும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.